நிகழ்தகவு. பணத்தை வைத்து பூஜை செய்தால் பணம் இரட்டிப்பாகும் என கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்ட தந்தை மகன். தகப்பனும் மகனும் சொல்வது உண்மை என நம்பி பணத்தை கொட்டிய தொழிலதிபர். பூஜை முடிந்த பின் பணம் இருப்பதாக கூறி சூட்கேஸை கொடுத்தனுப்பிய கும்பல். சூட்கேஸை திறந்து பார்த்தபோது பணத்திற்கு பதிலாக மனமனக்கும் மல்லிகை பூ இருந்ததால் அதிர்ச்சி. லட்சக்கணக்கில் சுருட்டிய ஃப்ராட் கும்பல் போலீசிடம் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? மதுரை திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த அழகர்சாமிங்கிறவரு திருமங்கலத்துல செக்யூரிட்டி சர்வீஸ் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கார். இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அழகர்சாமிக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அதாவது தேனி பக்கத்துல தனக்கு தெரிஞ்ச மாந்திரிகவாதி ஒருத்தர் இருக்காருன்னு, அவர்கிட்ட நாம 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா அந்த பணத்தை வச்சு பூஜை பண்ணி அப்படியே டபுளா திருப்பி கொடுப்பாருன்னு சொல்லி இருக்கார். நோகாம நுங்கு சாப்பிட முடியும்னு தெரிஞ்சா யாராச்சும் சும்மா இருப்பாங்களா? அவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பின அழகர்சாமி அந்த மாந்திரிகவாதிய தனக்கு அறிமுகப்படுத்தி வைங்கன்னு கேட்டிருக்கார். தேனி பெரியகுளம் பக்கத்துல டி கள்ளிப்பட்டியை சேர்ந்த சித்தார்த்தன் தான் பணத்தை வச்சு ஒரே ஒரு பூஜை பண்ணா போதும் அந்த பணம் அப்படியே இரட்டிப்பாகிரும்னு சொல்ற மாந்திரிகவாதி. மதுரையில இருந்து டி கள்ளிப்பட்டிக்கு போன அழகர்சாமி அங்க சித்தார்த்தனை பார்த்திருக்கார். அழகர்சாமியோட பணத்தாசையை நல்லா புரிஞ்சுக்கிட்ட சித்தார்த்தன் நைசா பேசி அவர்கிட்ட இருந்து 9,84,000 ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கார். அதுக்கப்புறம் இந்த பணத்தை வச்சு பூஜை பண்ணணும்னு சொன்ன சித்தார்த்தன் அழகர்சாமிய ஒரு ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்கார். அந்த ரூம்ல நிறைய சாமி போட்டோக்கள் இருந்திருக்கு. அதோட பழங்கள் பூக்களை வச்சு பேய் படத்துல வர்ற மாதிரி செட்டப் பண்ணியிருந்திருக்காரு. இதெல்லாம் பார்க்க வித்தியாசமா இருந்தாலும் பணம் டபுளா கிடைக்கும்ங்கிற பேராசையில இருந்த அழகர்சாமிக்கு இது எதுவும் சந்தேகத்தை ஏற்படுத்தல. அழகர்சாமிய அந்த ரூம்ல உட்கார வச்சு அவரோட கண் எதிரிலேயே சித்தார்த்தனும் அவரோட மகன் விஸ்வாமித்திரனும் சேர்ந்து பூஜை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேர பூஜைக்கு அப்புறம் அழகர்சாமிய அந்த ரூம்ல இருந்து வெளியே கூப்பிட்டு போயிருக்காங்க. அடுத்து இந்த பெட்டியில பணம் இருக்குன்னு சொல்லி அழகர்சாமி கிட்ட ஒரு சூட்கேஸ கொடுத்திருக்காங்க. நேரா வீட்டுக்கு போய் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சூட்கேஸ திறந்து பாருங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ அது அப்படியே இரட்டிப்பா உள்ள இருக்கும்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. அதை நம்பி அழகர்சாமியும் அந்த சூட்கேஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கார். தந்தையும் மகனும் சொன்ன மாதிரி 24 மணி நேரம் கழிச்சு அழகர்சாமி அந்த சூட்கேஸை திறந்து பார்த்திருக்கார். ஆனா சூட்கேஸ்ல பணம் இருக்கிறதுக்கு பதிலா சூட்கேஸ் நிறைய மல்லிகை பூ இருந்திருக்கு. என்னடா இது, பணம் இருக்கும்னு பார்த்தா மல்லிகைப்பூ இருக்கேன்னு ஷாக்கான அழகர்சாமி நேரா சித்தார்த்தனை போய் பார்த்து என் பணம் எங்கன்னு கேட்டிருக்கார். அப்போ சித்தார்த்தனும் அவரோட மகன் விஸ்வாமித்திரனும் சேர்ந்து அழகர்சாமிய தகாத வார்த்தைகளால பேசி அடிச்சு இனிமே பணம் கேட்டு இங்க வந்தா வெட்டி கொன்றுவோம்னு மிரட்டிருக்காங்க. நாம ஏமாந்துட்டோங்கிறத உணர்ந்த அழகர்சாமி நேரா பெரியகுளம் தென்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் பூஜை மாந்திரிகம்னு சொல்லி உருடா விட்டு லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டின தந்தை சித்தார்த்தனையும் மகன் விஸ்வாமித்திரனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட அவங்க கிட்ட இருந்து 9,84,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் பண்ணிருக்காங்க. அது மட்டுமில்ல, தந்தையும் மகனும் சேர்ந்து இதே மாதிரி வேற யார்கிட்டயாச்சும் கோல்மால் வேலை பார்த்திருக்காங்களான்னு தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. உழைக்காம கஷ்டப்படாம வியர்வை சிந்தாம பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா என்ன ஆகுங்கிறதுக்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு. நிகழ்தகவு.